சாதி வெறியம்மா. அதாவது எப்படின்னா, நான் உங்களுக்காண்டி பேச முடியல. நான் உங்களுக்காண்டி பேசுறோம்னா, நமக்காண்டி பேசுறோம்ல. ஏன்னா நீங்க என் ரத்தம், என் சொந்த பந்தம். நான் இந்த சாதியில பிறந்ததுனால நான் உங்களுக்கு ஆதரவா பேசதான் செய்யணும். நான் என் மக்களுக்கு ஆதரவா பேசுறத என்னை சாதி வெறியங்க. ஆனா அவன் சாதிக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டான். ஆனா அவன் சமூக நீதியான். அவன் சாதி வெறி கிடையாதான். நான் என் சமூக மக்களை பத்தி எப்ப நல்லா இருக்கல, என்ன எது சாப்பிட்டீங்களா, இதைத்தான் கேட்க. வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கல, நல்லா இருங்க, படிக்க வைங்க, யாரும் குடிக்காதீங்கப்பா, நல்ல இதை சொல்லக்கூடாதுங்கிறான். தெரு தெருவா போய் நம்மகிட்ட வம்புழுக்கிறான். மேட மேடையா போய் இருந்துகிட்டு நம்ம ஏதாவது வம்புழுப்பா, எஸ்ஐ ராஜாவை நம்ம வம்புழுத்தா ஏதாவது அந்த மக்களை தூண்டி விடுவான். அப்ப கலவரம் வரும், அதுல நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்போ பழைய காலத்துல பண்ணாலும் பத்தியா நம்ம ஆள்கள்ட்ட வம்புழுத்து அந்த மாதிரி ஒரு சாதி கலவரத்தை இரண்டு சமூகத்திலயுமா விதவைகள் அதிகமா இருக்காங்க. ரெண்டு சாதியும் மோதி விதவைகள் நீங்க அதிகம் இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் குற்றவாளி ஆயிட்டான், ரவுடி ஆயிட்டான். இன்னைக்கு சிறைய பாத்தீங்கன்னா, சிறையில இந்த ரெண்டு சாதி தான் அதிகமா இருக்கான். சரி, இதெல்லாம் வேண்டாம்பா, சிறை வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையா அப்படி இருக்க கூடாது, நிம்மதியா வாழும் அப்படின்னு சொல்லி நிம்மதியான வாழ்க்கை தான் தேடி போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா நான் உன்னை விட மாட்டேன், நீ நிம்மதியா வாழக்கூடாது. ஏதோ ஒரு காலத்துல நம்ம தாத்தா அடிமையா வச்சிருந்தோங்க, நம்ம பாட்டா அவனை அடிமையா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் யாரு பார்த்தா? இப்ப நம்ம அவனை அடிமையா வச்சிருந்தோமா, இல்ல அடிமைப்படுத்த நினைச்சோமா? அப்ப இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா, ஏன்னா அவன் நெருக்கடி பண்ணா நம்ம பயந்துருவோம், நம்மளும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போக மாட்டோம். அப்படி நம்ம லாவிக்கிடலாம், இருக்கிறத போராத்தையும் அப்படி லாவிக்கிடலாம். அப்புறம் கோயில விட்டுட்டு அதில் அப்படியே அந்த ஊருக்கு வருவான், வந்துட்டு அப்படியே அங்க பிரச்சனை பண்ண, அப்படியே அதை காலி பண்ணி நம்ம அப்படி போகும்போது இப்படிதான் உங்களுக்கு. அப்ப நம்ம உரிமைகளை நம்ம விடக்கூடாது.